கண்டிப்பாக நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்மளால் கிராக் பண்ண முடியும் சார். நம்ம வந்து சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து இப்போது நம்ம லாயர் எடுப்பாங்க சிலர். எடுத்துட்டு அவங்க வந்து ஐஏஎஸ்க்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால பண்ண முடியுது. அவங்க வந்து ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு வச்சு அதே விஷயத்த நம்ம மற்ற இது படிக்கிறப்பையும் மற்ற டிகிரிஸ் பண்ணுறப்பையும் நம்மளால வெளியே ஜென்ரலாக என்ன நடக்குது நம்ம கேதர் பண்ணால் அது நம்ம மேலே அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நிறையா விஷயம் கேதர் பண்ணுறப்போ எந்த டிகிரி எடுத்தாலும் நம்மளால் அதை கிராக் பண்ண முடியும் சார். சார் வந்து இறையன்பு சார் வந்து இதை பற்றி எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஐ மீன் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கீங்க, அப்போங்கும்போது உங்களுக்கு எது இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன்னா அப்போ நீங்கள் அக்ரி எடுக்கக்கூடாது, அந்த பேப்பர் எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியோ ஜாகிரஃபியோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிராக் ஆயிடலாம் அப்படின்னு அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் புக்ஸ் எல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காரு சார். பிபிடி போட்டு இந்தந்த புக்ஸ் நீங்கள் படிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்றது எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய கனவு சார். பட் ஆனால் அதை கிராக் பண்ணுறதுக்குன்னு டைம் வந்துட்டு நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணிக்கிறோன்றதுல இருக்குது. லைக் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் சார். 2 years அந்த மாதிரி டைம் ஜர்னி ஆகலாம். லைக் நம்ம டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 1 year சாலிடாக ஆகும்னு சொல்கிறாங்க சார், அந்த ப்ராசஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி. ஸோ பட் நம்ம இப்போ காலேஜ்லேருந்து போகும்போது டெய்லி 1 hour 2 hour மட்டும் லைக் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு இருக்குது. நல்லா எஃபோர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 years 1 yearல நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். 2 years மினிமம் டைம் ஆகுங்கிறதா இருக்கு மினிமம். எஸ் சார். ஓகே ஓகே.